கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே நான் எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணாதே, கடிந்து கொள்ளுகிறவர்களையும் பகைக்காதே என்பதுதான் இன்றைய நாள் இந்த தியானத்தினுடைய தலைப்பு. கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணாதே, கடிந்து கொள்ளுகிறவர்களையும் பகைக்காதே. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கடிந்து கொள்ளுகிற விடயத்தை குறித்து எங்களுக்கு நன்றாகவே தெரியும். எங்களுடைய வீடுகளிலேயே, எங்களுடைய சிறு பிராயங்களிலே எங்களுடைய பெற்றார்கள் எங்களை கடிந்து கொள்வார்கள். சில பிழைகளை, சில தவறுகளை செய்யும் பொழுது, இப்படி செய்யக்கூடாது, இது செய்தால் இனி உனக்கு இப்படியான தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி சில வேளைகளிலே அவர்கள் கடிந்து கொள்வார்கள். எங்களை அந்த பிழைகளை செய்யாதபடிக்கு மிகவுமே எங்களுக்கு சில கண்டிப்பான வார்த்தைகளை சொல்லி எங்களை நடத்தின விடயங்கள் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதே போல அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் வளர்ந்து பெற்றார்களாக, பெரியவர்களாக இன்றைக்கு நாங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அல்லது ஒரு குடும்பத்திலே ஒரு பொறுப்பான தாய் தகப்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இன்றைக்கு நாங்கள் வளர்ந்து வந்த காலங்களில் எங்களை எப்படி எங்களுடைய தாய் தகப்பன் கண்டிக்கும் பொழுது, அல்லது பெற்றார்கள் கண்டிக்கும் பொழுது, அல்லது எங்களுடைய ஆசிரியர்கள் கண்டிக்கும் பொழுது எப்படியாக நாங்கள் அதை கேட்டோம், எப்படியாக அதற்காக நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் என்பதை போல, இந்த நாட்களிலே வளர்ந்து வந்து இன்றைக்கு ஒரு தாய் தகப்பன் என்ற ஒரு நிலையிலே இருக்கும் பொழுது கூட, அல்லது பெரியவர்கள் என்ற அந்த நிலையிலே இருக்கும் பொழுது கூட நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை கண்டிக்கிறோம். இதை இப்படி செய்யக்கூடாது, இந்த தவறை செய்யக்கூடாது, இந்த பிழையை செய்யக்கூடாது, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இத்தனை மணிக்கு மேல நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துடணும், வர இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு உங்களுக்கு தண்டனை இருக்கு. இப்படியெல்லாம் சில வேளைகளில் நாங்கள் கண்டிப்புகளை சொல்லுகிறோம், கண்டிப்பான வார்த்தைகளை நாங்கள் பேசுகிறோம். அன்பானவர்களே, இதே போலதான் கர்த்தருக்குள்ளாகவும் நாங்கள் ஆண்டவருடைய அந்த வழிகளிலே நாங்கள் நடக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கைகள் கட்டப்பட வேண்டுமானால் நாங்களும் சில வேளைகளிலே தேவ பிள்ளைகளே கர்த்தருக்குள்ளாக சில கண்டிப்பான வார்த்தைகளை அல்லது கண்டிப்புகளை, கண்டித்தலான சில செய்திகளை அன்புக்குரியவர்களை நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் அதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏன் அந்த கண்டிப்பான செய்திகள் அல்லது கண்டிப்புடன் கூடிய அந்த செய்திகள் எங்களுக்கு வெளிப்படுகிறது? ஊழியக்காரன் மூலம் வெளிப்படலாம், அல்லது வேதத்தை படிக்கும் பொழுது கூட அன்பானவர்களே எங்களுக்கு தேவன் சில விடயங்களை கண்டித்துணர்த்துவார். சில பாவ வழிகளிலே நாங்கள் நடக்கும் பொழுது, சில வேளைகளில் ஒரு தவறான ஒரு ஐக்கியங்கள்ல இருக்கும் பொழுது கர்த்தர் கண்டித்து எங்களோடு பேசுகிற அந்த விடயங்களை வேதத்திலே நாங்கள் படிக்கும் பொழுது கூட நாங்கள் கேட்கலாம். இதே போல வீட்டிலே ஒரு பெற்றார் ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே சில ஆலோசனைகளை சொல்லுவார். இப்படியெல்லாம் நீ ஞானம் இல்லாமல் நடக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இப்படியான பாவமான வழிகளிலே நடக்கக்கூடாது, அல்லது இப்படியான ஒரு நண்பர்களோடு திரியக்கூடாது என்று சொல்லி சில கண்டிப்புரிய செய்திகளை சொல்லி சில கண்டிப்பான வார்த்தைகளை சொல்லுவார்கள். கர்த்தருக்குள்ளே இது பிரியமில்லை, இப்படி போனி என்று சொன்னால் உனக்கு கஷ்டமான சில வேதனையான காரியங்களை சம்பவிக்கும், அல்லது அது நீ காண்பா என்று சொல்லி சிலவேளை கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் சில கண்டிப்பின் செய்திகள் அல்லது கண்டிப்பின் வார்த்தைகளை பேசும் பொழுது அன்பானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், தேவனுக்குள்ளாக நாங்கள் எல்லாருமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய வார்த்தைகளின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகள் கட்டப்பட வேண்டும். ஆகவே அதற்கு முரணாக நாங்கள் செயற்படும் பொழுது, அல்லது அதற்கு முரணாக எங்களுடைய வழிகள், எங்களுடைய காரியங்கள் இருக்கும் பொழுது, சில வேளைகளிலே கர்த்தருடைய வார்த்தைகள்
கண்டிப்போடு அல்லது கண்டித்தலான ஒரு செய்தியாக தேவ பிள்ளைகளே எங்களுக்கு வரும் பொழுது அதை நாங்கள் அசட்டை பண்ணிவிடக்கூடாது. ஆமென். அதை அந்த 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 செய்தியை சொல்லுகிறவர்களையும் நாங்கள் பகைக்க கூடாது. உதாரணமாக ஒரு வீட்டிலே ஒரு பெற்றார் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது, பிள்ளைகள் நீங்கள் என்ன அப்பா இப்படி சொல்லுகிறார், அம்மா இப்படி சொல்லுகிறார், இப்படி ஏசப்பா அடிப்பார் அல்லது ஏசப்பாக்குள்ளாக இந்த வாழ்க்கை நல்லமில்லை, நீ இப்படி போனியண்டா உனக்குத்தான் கூடாது, இப்படியெல்லாம் சொல்றாரு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று சில வேளைகளிலே அந்த கண்டிப்பின் சில வார்த்தை பிரயோகங்களை வார்த்தைகளை அன்பானவர்களே நாங்கள் அசட்டை பண்ண வேண்டாம் என்ற கர்த்தருக்குள்ளாக அதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு பிரயோஜனமான ஒரு செய்தி தான். ஆனால் கண்டிப்பின் செய்திகளாக ஒரு கண்டித்தலோடு சில வேளைகளிலே அது எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாகவே அன்புக்குரியவர்களே வெளிப்படும். இதே போல எங்களுடைய சபைகளிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அல்லது எங்களுடைய ஆவிக்குரிய நல்ல நண்பர்கள் மூலமாக சில கண்டிப்பின் வார்த்தைகள் வரும். அதனாலே நான் என்ன சொல்லுகின்றால், கண்டிப்பின் செய்திகளை நாங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆமென். ஆகவே கடிந்து கொள்ளுதலை கடிந்து கொண்டு கண்டித்து பேசும் பொழுது அன்பானவர்களை அதை அசட்டை பண்ண வேண்டாம். இந்த கடிந்து கொள்ளுகிறவர்களை நாங்கள் பகைக்க வேண்டாம். ஏன்னா கண்டிப்போடு கடிந்து கொண்டு நாங்கள் யாரிடமிருந்து செய்திகளை கேட்கிறோமோ அவர்களை அன்புக்குரியவர்களே நாங்கள் நிற்க வேண்டும். அவர்கள்தான் எங்கள் மேலே அன்பாக இருக்கிறார்கள், அவர்கள்தான் எங்கள் மேலே ஒரு கரிசனையா இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறக்க கூடாது. சில வேளைகளை நாங்கள் நினைக்கல, இவர் என்னை இப்படியெல்லாம் கடிந்து கொள்ளுகிறார், கண்டிப்பாக பேசுகிறார், என்னை அவருக்கு பிடிக்கவில்லையோ, அப்படியெல்லாம் நாங்கள் நினைக்க வேண்டாம். அவர்தான் உண்மையான ஒரு அன்புள்ளவராக, உண்மையான ஒரு பாசம் உள்ளவராக, உண்மையான எங்கள் மேலே ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதிலே அன்புக்குரியவர்களே கர்த்தருக்குள்ளா இதை நாங்கள் நிதானிக்க வேண்டும். ஆமென். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கடிந்து கொள்ளுதலை நாங்கள் அசட்டை பண்ண வேண்டாம். கர்த்தருக்குள்ளாய் வைத்து நாங்கள் அதை நிதானித்து பார்ப்போம். நாங்கள் ஓகே, ஒருவர் கடிந்து கொள்ளுகிறார், இந்த வார்த்தையின் பிரகாரம் நீ இப்படி வாழ்கிறாய், இந்த வாழ்க்கை நல்லமில்ல, வாழ்ந்து இப்படியே போனி என்று சொன்னால் உடைய வாழ்க்கை ஒரு வேதனைக்குள்ளே போகும், ஆகவே மனம் திரும்பு என்று ஒரு கடிந்து கொண்டு சில வேளைகள் ஆலோசனை சொல்லும் பொழுது நாங்கள் நிதானித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கை இப்படி போகிறது உண்மைதான், ஆகவே இதை விட்டு நான் விலக வேண்டும், கர்த்தருக்குள்ளே இதை பிரியமில்லை என்று சொல்லி நான் தேவனுக்குள்ளா என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அவை அன்பான சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கைகளிலே நாங்கள் இந்த கடிந்து கொள்ளுதல்களை ஆமென் அசட்டை பண்ண வேண்டாம். அது சின்ன விடயங்களா இருக்கலாம். ஆமென். அதனாலே இந்த கடிந்து கொள்ளுதலுக்கு எங்களுடைய செவிகளை நாங்கள் அடைக்க வேண்டாம். பாருங்கள், வேதத்திலே ஞானி சாலமோன் சொல்லுகிறார், நீதிமொழிகள் புஸ்தகத்திலே, அங்கே நீதிமொழிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே பாருங்கள், நான் வாசிக்கிறேன், அந்த சில வார்த்தைகளை வாசித்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீதிமொழிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12லிருந்து 14 வரைக்கும். ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குள் உள்ளானேனே என்று முறையிடுவாய். பாருங்கள் எப்படி இதை சொல்லுகிறார் என்றால், அங்கே போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணது. இதனாலே எப்படியாக அதுக்கு பிற்பாடு சொல்லுகிறார், என் போதகரின் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவுக்கு நான் செவியை சாயாமல் போனேன், சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குள் உள்ளானேன் என்று நாங்கள் முறையிடும். இந்த கடிந்து கொள்ளுதலை இதிலே சொல்லப்பட்டது போல அந்த போதகத்தை நாங்கள் வெறுத்து கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணுவோம் என்றால் எங்களுக்குத்தான் அன்பானவர்களே அது ஒரு வேதனையாக ஒரு முடிவாலே போய்விடும். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி இந்த கடிந்து கொள்ளுகிற தேவனுடைய ஆலோசனைகள் வரும்பொழுது சில வேளைகளில் எனக்கோ உங்களுக்கோ ஏதாவது ஒரு தவறு அது மனுஷர்கள் ஏதாவது ஒரு தவறான காரியம் செய்யும் பொழுது அல்லது நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு காரியங்களை செய்யும் பொழுது இதெல்லாம் கூடாது, இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கூடாத காரியம், நீங்கள் செய்கிறது அவர்களை ஏமாற்றுகிற காரியம், இது பிழை, இது கர்த்தர் வெறுக்கிறார், இதை விட்டு மனம் திரும்பு, இல்லை என்று சொன்னால் உனக்குத்தான் இதிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று
சில தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமோ தேவனுடைய வார்த்தைகள் மூலமோ கர்த்தருடைய காரியங்கள் எங்களுக்கு ஒரு கடிந்து கொள்ளுதலோடு வெளிப்படும் பொழுது அன்பானவர்களே, நாங்கள் அதை அலட்சியம் பண்ணிவிடக்கூடாது. ஆமேன். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் பண்ண வேண்டாம். ஆமேன். அசட்டை பண்ண வேண்டாம். கடிந்து கொள்ளுகிறவர்களையும் பகைக்க வேண்டாம். இது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான விடயம்தான். ஆமேன். பாருங்கள், நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு இந்த கடிந்து கொள்ளுதலினாலே இப்பொழுது பார்த்தது போல அந்த ஞானி சொல்லுகிறார், எப்படி இந்த கடிந்து கொள்ளுதலை போதகத்தை நாங்கள் வெறுக்கிறதுனாலே எப்படியாக ஒரு தீமைக்கு உள்ளாக நாங்கள் மாறுவதற்கு ஏதுவாக மாறும் என்பதை அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறதை நீதிமொழிகள் 5 இருந்து 5வது அதிகாரம் 12 14 வரைக்கும் வாசித்தோம். அதே போல பாருங்கள், நீதிமொழிகள் 29 சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், நீதிமொழிகள் 29:15 பாருங்கள். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்குமா. அப்ப பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுங்க. அப்ப அந்த கடிந்து கொள்ளுதல் எப்படியாய் ஒரு ஞானத்தை கொடுப்போம். எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் விடப்பட்டவர்களாக நாங்கள் இருப்போம் என்றால், எங்களுடைய இஷ்டத்தின் பிரகாரம் நாங்கள் செயற்படுவோம். எங்களுக்கு நீங்கள் எல்லாம் எங்களை கடிந்து கொள்ள வேண்டாம். எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு தெரியும். எந்த வேலையை நான் பார்க்கிறேன், நீங்க உங்களோட வேலையை பாருங்கோ என்று இப்படி கடிந்து கொள்கிறவர்களை அல்லது அந்த கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணுவோமா இருந்தால், அன்பானவர்களே, எங்களுக்கு ஒரு நல்ல விடயங்கள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வராது. என்றால் அவர்கள் ஏன் கடிந்து கொள்ளுகிறார்கள்? கர்த்தருக்குள்ளாய், இதை நான் கர்த்தருக்குள்ளாகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் சில தவறுகளை, பிழைகளை, சில வழிகளை, காரியங்களை காணும் பொழுது கடிந்து கொள்ளுகிறார்கள். இது இல்ல, இது பிழை, நீ செய்யறது பிழை, நீ செய்யறது தவறு, இந்த வழி இல்லை, நீ இப்படி நிற்கக்கூடாது அல்லையன்னு சொன்னால் கர்த்தருக்கு இது பிரியமில்லை, உனக்குத்தான் இது ஒரு கூடாத ஒரு முடிவாக மாறும் என்று சில வேளைகளை கடிந்து கொள்ளும் பொழுது, அன்பானவர்களே, நாங்கள் சொல்லக்கூடாது அது எனக்கு தெரியும், உங்களோட வேலையை நீங்க பாருங்க என்று சொல்லி அப்படியாக நாங்கள் சொல்லாது. இதில் சொல்லப்படும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான்னு சொன்னது போல நாங்களும் அன்பானவர்களே, எங்களுடைய இஷ்டங்களுக்கு நாங்கள் செய்ய தெரியாமல் கர்த்தருக்குள்ளாக சில கடிந்து கொள்ளுதல்கள் வரும் பொழுது, அது பெற்றார்கள் மூலம் பிள்ளைகளுக்கோ பெரியவர்கள் மூலமோ அல்லது ஊழியக்காரர்கள் மூலமோ வேதத்தை படிக்கும் பொழுது கூட ஆவியானவர்களை கடிந்து கொள்ளுவார். அது தேவ வார்த்தைகள் மூலம் வெளிப்படும். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் அதற்கு எங்களுடைய செவிகளை அடைக்கக்கூடாது. பாருங்கள், இன்னும் சில வார்த்தைகளை வாசிக்க. நீதிமொழிகள் 15:5 பாருங்கள். மூடன் தன் தகப்பன் புத்தி அலட்சியம் பண்ணுகிறான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவன் விவேகியா. ஆமேன். 15:32 பாருங்கள். புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்மாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானம் அடைவான். ஆகவே அன்பானவர்களை, நான் என்ன சொல்லுகிறேன், கடிந்து கொள்ளுதலை நாங்கள் அசட்டை பண்ண வேண்டாம். ஆமேன். கடிந்து கொள்ளுதலுக்கு எங்களுடைய செவிகளை சாய்த்து நாங்கள் எங்களை வைத்து ஆராய்ந்து பார்த்து அதற்குள்ளாக எங்களை தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது நிச்சயமாய் அன்பானவர்களே எங்களுக்கு ஒரு ஞானம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும், விவேகியாய் மாற்றும். இதில் சொல்லப்பட்டது போல எப்படியாக அங்கே நாங்கள் முதல் கனமடைகிறவர்களாக இருப்போமா, கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கும் கனமடைவான இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள். அன்பானவர்களை பாருங்கள், நீதிமொழிகள் 3:11 பாருங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிற்றை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. ஆமேன். ஆகவே பாருங்கள் அன்பானவர்களை, நான் என்ன மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கடிந்து கொள்ளுதலை நாங்கள் அசட்டை பண்ண வேண்டாம், கடிந்து கொள்ளுகிறவர்களையும் நாங்கள் பகைக்க வேண்டாம். ஆமேன். ஆகவே நான் சில சம்பவங்களை வேதத்தில் இருந்து சொல்ல போகிறேன். அன்பானவர்களே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கும் சேர்த்து இந்த செய்தி கடிந்து கொள்ளுகிற சில ஆலோசனைகள், சில வித வழிகளை பெரியவர்களோ பெற்றார்களோ ஊழியக்கார்களோ அல்லது வேதத்தை படிக்கும் பொழுது வரும் பொழுது அதை விட்டு இல்லை, நான் என்ற வழியை நான் பார்த்து கொள்வேன், என்ற இஷ்டத்தின்படிதான் நடப்பேன் என்று சொல்லி நானும் நீங்களும் நடந்து விட வேண்டாம். கடிந்து கொள்ளுதலுக்கு எங்களுடைய செவியை சாய்ப்போம். எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் நடக்க வேண்டாம். நாங்கள் கடிந்து கொள்ளுதலை கவனித்து, இது கர்த்தர் என்னோடு பேசுகிறார், கர்த்தர் இந்த வழியை விட்டு விலகி தன்னுடைய வழியில நடக்க சொல்லுறார், இது பிழை, இது மகனே, இது பிழை, இது தவறு,
இந்த இந்த இப்படியான செயற்பாடுகள் பிழை என்று சொல்லி இது ஒரு பாவமான காரியம். சில வேளைகளில் மனுஷர்களுக்கு மாத்திரமல்ல, நான் சொன்னது போல ஒரு அரசாங்கத்தை கூட ஏமாற்றுகிற காரியமாக இருந்தாலும் நாங்கள் அதில் இருந்து விலக வேண்டும். நாங்கள் அதில் எப்படியெல்லாம் எங்களை நியாயப்படுத்தி எங்களை அதை எங்களுடைய சுயநீதிகளிலே பல விதங்களில் பேசலாம். ஆனால் அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கடிந்து கொள்ளப்படும் பொழுது, கடிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லப்படும் பொழுது, எங்களை நாங்கள் தேவனுக்குள்ளாக விட்டு மனம் திரும்பி கர்த்தரோடு இணைந்து கொள்வோம். நிச்சயமாய் இதில் சொல்லப்பட்டது போல அந்த கடிந்து கொள்ளுதல் பிரகாரம் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவன் கனமடைவான், ஞானவான், விவேகி, இப்படியெல்லாம் பல ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. ஆமென். அன்பானவர்களே, கடிந்து கொள்ளுதலுக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். சில உதாரணங்களை உங்களை சொல்லுகிறேன். நான் ஆமோஸ் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். அங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசியும் அன்பானவர்களே அங்கே அந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில ஆலோசனைகளை கடிந்து கொண்டு சில காரியங்களை சொன்ன பொழுது, அங்கே ஒரு ஜெரோபயாம் என்று சொல்லுகிற அந்த ராஜா எப்படியாக அந்த கடிந்து கொண்ட அந்த தீர்க்கதரிசியை பகைத்து அந்த கடிந்து கொள்ளுதலை இங்கே சொல்லாதே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், முதலாவது ஆமோஸ் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து விட்டு நான் உங்களுக்கு 7வது அதிகாரம் 10வதுல இருந்து வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், ஒளிமுக வாசலிலே, ஆமோஸ் 5:10, ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவர்களை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்களாம். கடிந்து கொள்ளுகிறவனை ஒளிமுக வாசல்லே கடிந்து கொள்ளுகிறவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். ஒளிமுக வாசல் என்று சொன்னால் ஒரு நியாயத்துக்காக சேருகிற ஒரு மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் சொல்ல வேண்டும், அல்லது இப்படியான ஏதோ ஒரு மற்றவர்களுக்கு நல்ல ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லத்தக்கதான அப்படியான ஒரு இடத்தை போல இந்த நாட்களில் ஒரு சபையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த இடங்களிலே கடிந்து கொள்ளுகிறவர்களை பகைத்து யதார்த்தம் பேசுகிறவனை வருகிறார். ஆகவே கடிந்து கொள்ளுகிறவர்களை பகைக்க கூடாது என்று சொல்லப்பட்டது போல, கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணக்கூடாது என்று சொன்னது போல, இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசியும் அன்பானவர்களை 7வது அதிகாரத்திலே அங்கே 10வது வசனத்திலே இருந்து 17வது வசனம் மட்டும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன், பாருங்கள். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனானிய அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணுகிறான். தேசம் அவன் வார்த்தைகள் எல்லாம் சகிக்க மாட்டாது. யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்லச் சொன்னான். அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரண்மனையுமாய் இருக்கிறது என்றான். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் இல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனுமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாய் ஒன்றும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. இதன் நிமித்தம் உன் பொஞ்சாதி நகரத்தில் வேசியாவாள், உன் குமாரனும் உன் குமாரத்திகளும் பட்டியத்தால் விழுவார்கள், உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டு கொள்ளப்படும். நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்து போவாய். இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களை, பாருங்கள், எப்படியாக இந்த இடத்திலே இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒரு கடிந்து கொண்டு தேவனுடைய ஆலோசனையை அங்கே சொன்ன பொழுது, பாருங்கள், அதிலே அந்த இடத்திலே அதில் சொல்லப்படும். அப்பொழுது பெத்தேல் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு அனுப்பி, ஆமோஸ் வம்சத்தாரின் நடுவே ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணுகிறான். தேசம் அவன் வார்த்தைகள் எல்லாம் சகிக்க மாட்டேன். இப்படியாக ஆமோஸ் இப்படியாக சில கடிந்து கொண்டு சில காரியங்களை
அங்கே கட்டுப்படுத்தி ஜனங்களை நடத்தும்படியாய் அவன் செயற்படுகிறான் என்று சொன்ன பொழுது, இந்த அமத்சியா அன்புக்குரியவர்களே அதில் சொல்லப்படுகிறது, ஆமோஸை நோக்கி தரிசனம் பார்க்கிறவனே ஆமோஸை குறித்து நீ போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு, பெத்தேலில் நீ தீர்க்க. இப்ப இங்கே ஒன்றும் சொல்லாத, இங்கே ஒன்றும் எங்களுக்கு கடிந்து கொள்ளுகிற காரியங்கள் எங்களுக்கு நீ சொல்ல தேவையில்லை, நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ போய் அங்க உன்னுடைய அதாவது யூதா தேசத்துக்கு ஓடி போய் அங்கே போய் நீ அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற, இங்கே நீ கடிந்து கொண்டோ எங்களுடைய ஜனங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அந்த கடிந்து கொண்ட தீர்க்கதரிசியாகிய ஆமோஸையும் பகைத்து, அன்பானவர்களே, அந்த கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் பாருங்கள், இந்த ராஜா எப்படியாக அவனை அங்கே பெத்தேலிலே நீ சொல்ல வேண்டாம், நீ யூதா தேசத்துக்கு போ என்று சொல்லி அங்கே சொன்ன பொழுது, இங்கே ஆமோஸ் அந்த அமத்சியாவுக்கு சில காரியங்களை சொல்லி, நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஆனாலும் கர்த்தர் சொன்னதை நான் சொல்லுகிறேன், நீ சொல்லக்கூடாது என்று, நீ சொல்ல முடியாது என்றெல்லாம் இதிலே சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பானவர்களே, என்ன இதிலே குறிப்பிடப்படுகிறது என்றால், அங்கே கடிந்து கொள்ளுதலை, அந்த கடிந்து கொண்ட அந்த ஆமோஸை பகைத்தார்கள். கடிந்து கொண்ட காரியங்களையும் ஒரு அசட்டையாக அலட்சியம் பண்ணினார்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் வேதத்தில் எடுத்து படித்து பாருங்கள். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், கடிந்து கொள்ளுதலை நாங்கள் அசட்டை பண்ண வேண்டாம். இந்த அமத்சியாவும் எப்படியா இந்த ஜனங்கள் மத்தியிலே கடிந்து கொண்டு சில காரியங்களை இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட பொழுது, இதற்கு முன்பான வசனங்களை வாசித்து பாருங்கள், எப்படியாக அவன் அதை ஒரு அலட்சியமாக அசட்டை பண்ணி இவனையும் பகைத்து அங்கே இந்த இடத்திலே எங்களுக்கு நீ சொல்ல வேண்டாம் என்று அனுப்புகிறதை பார்க்கிறோம். இப்படி நாங்கள் இருந்து விடக்கூடாது அன்பானவர்களே. கடிந்து கொள்ளுதலை அதில் கடிந்து கொள்ளுதலை ஒளிமுக வாசல்லே கடிந்து கொள்ளுகிறவனை எப்படியாக அவர்கள் செயற்படுத்துகிறார்கள் என்றால், அவர்கள் பகைக்கிறார்கள் என்று. அதே போலதான் இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசியை 7வது அதிகாரத்திலே இங்கே பகைத்ததை நாங்கள் பார்க்கக்கூடாது. இதே போல உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் புஸ்தகத்திலும் அன்புக்குரியவர்களே, அங்கே பரிசுத்த ஆவியானவராலே அங்கே நிரப்பப்பட்ட அந்த ஆதி நாட்களிலே அங்கே பேதுரு எழும்பி, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சில காரியங்களை சொல்லுகிறார்கள். பேதுருவை அங்கே அப்போஸ்தலர்கள் எல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து அங்கே அதற்கு பிற்பாடு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சில காரியங்களை சொல்லுகிறதை நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 22 24 மட்டும் சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளுடைய தொடர்ச்சி அப்படி வாசித்துக் கொண்டு போகும்பொழுது 32 சொல்லுகிறார், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். 36 பாருங்கள். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். அன்பானவர், நான் என்ன சொல்லுகிறேன், இங்கும் கூட இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கடிந்து கொண்டு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். இந்த இயேசுவை நீங்கள் தான் கொன்றீர்கள். இதுல சொல்லப்பட்டது 22 இஸ்ரவேலை சொல்லும் வார்த்தை, நீங்கள் அறிந்து நசனாகிய இயேசுவை தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்களை அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளால் அவரை உங்களுக்கு வெளிப்பட, அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படி அவருடைய முன்னறிவின்படி ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்துக் கொலை செய்யும். இப்படியாக சில காரியங்களை கடிந்து கொண்டு அன்புக்குரியவர்களே அங்கே பேசி கர்த்தருக்குள்ளாக
அவர்கள் மனம் திரும்பத்தக்கதா, நாங்கள் இந்த பிழையை செய்தோம், இது நல்லமில்லை என்று சொல்லி அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு தேவனிடத்திலே சேர்ந்தார்கள் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, இங்கே இந்த வார்த்தைகளே நாங்கள் படித்தோம். இதில் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தெளிவாக இருக்கு. நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், கடிந்து கொள்ளுதலை அப்போஸ்தலர்கள் அங்கே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிற்பாடு பேதுரு அப்போஸ்தலன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஸ்டெவேலரே, நீங்கள்தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்தீர்கள் என்று சொல்லி அங்கே பல விடயங்களை சொல்லுகிறார். சொன்ன பொழுது அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்ட பொழுது, அவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய தவறுகளை குறித்து கடிந்து கொண்டு பேசின பொழுது அவர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் இதை தவறு செய்து விட்டோம், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் அங்கே அப்போஸ்தலர்களிடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் எப்படியாக கர்த்தருக்குள்ளாய் அவர்களை வழிநடத்தினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ண வேண்டாம், கடிந்து கொள்ளுகிறவர்களையும் பகைக்க வேண்டாம். ஆமேன். பாருங்கள், இன்னொரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். அங்கே மாற்கு புஸ்தகத்திலும் கூட அங்கே அதாவது யோவானை குறித்து சொல்லப்படுகிறது. மாற்கு 6:17-18 வசனத்தை நான் வாசித்து முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏரோது, மாற்கு புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 18. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்பின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். அன்பானவர்களே, இங்கே சொல்லுகிறார் யோவான், அங்கே நீ பிலிப்பினுடைய மனைவியை உன் சகோதரனாகிய பிலிப்பினுடைய மனைவியை நீ உனக்கு மனைவியாக்கி கொண்டது இது நியாயமல்ல என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறான். இது நியாயமல்ல, இது பிழை, இது தவறு என்று சொல்லி அவன், அன்பானவர்களே, கடிந்து கொண்ட பொழுது, கடிந்து கொள்ளுதல்னாலே அன்பானவர்களே, அதுக்கு பிற்பாடு அங்கே பல காரியங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தால், ஆகிலும் அவளால் கூடாமை போயிட்டு. அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். சரி அன்பானவர்களை, என்ன சொல்ல விரும்புகிறேன்டா, இங்கே கூட அவன் பெரிய ஒரு அதிபதியாக பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுடைய பிழையை, அவனுடைய தவறை, அவனுடைய பிழையான காரியத்தை அவன் கடிந்து கொள்ளுகிறான். அன்பானவர்களை, இப்படித்தான் கடிந்து கொள்ளுதலை இந்த இடத்திலே அவன் எப்படியாக அதுக்கு பிற்பாடு அவனுக்கு எதிராகத்தான் காரியங்கள் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஏரோதியாள் உடைய சதியின் பிரகாரம் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் கடிந்து கொள்ளுதலை நாங்கள் அலட்சியம் பண்ண வேண்டாம், அசட்டையாக அதை ஒரு அற்பமாய் எண்ண வேண்டாம், கடிந்து கொள்ளுகிறவர்களையும் பகைக்க வேண்டாம். கர்த்தருக்குள்ளாக நாங்கள் அதை உள்வாங்கி மனம் திரும்புவோம். நாங்கள் செய்தது பிழைதான், நாங்கள் போகிற காரியம் பிழைதான், நாங்கள் இப்பொழுது பேசுகிற காரியங்கள் பிழைதான், தவறுதான் என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகளே, ஆலோசனைகளுக்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். நான் சொன்னது போல ஒரு பெற்றார்கள் மூலம் பிள்ளைகளுக்கு வரலாம், அல்லது கணவன் மூலம் மனைவிக்கு வரலாம், மனைவி மூலம் கணவனுக்கு வரலாம். கடிந்து கொண்டு இல்லையப்பா இல்லை மனைவிக்கு சொல்லும் பொழுது இப்படி இல்லை, இது செய்த தவறு, இது பிழை என்று சில வேளை கடிந்து கொண்டு வார்த்தைகள் வரலாம், ஊழியக்கார் மூலமாக வரலாம். அன்பானவர்களே, நாங்கள் அதை அலட்சியம் பண்ண வேண்டாம், அசட்டை பண்ண வேண்டாம். அந்த கடிந்து கொள்ளுகளை சொல்லுகிறவர்களை பகைக்க வேண்டாம். எங்களுக்கு நீ சொல்ல வேண்டாம், நீ வேறு எங்காவது போய் சொல்லு. இங்கே ஆமோஸ் சொன்ன பொழுது அந்த ராஜா அமத்சியா எப்படியாக, அன்புக்குரியவர்களே, அவனை கூப்பிட்டு சொல்றான், இங்கே பெத்தேல்ல நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம், நீ யூதாவுக்கு போய் அங்கே போய் சொல்லு. இப்படி அன்பானவர்கள் நாங்கள் இருக்கக்கூடாது. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாக ஒரு கடிந்து கொள்ளுகிற ஒரு செய்தி எங்களுக்கு வரும் பொழுது எங்களை ஆராய்ந்து பார்ப்போம்.
அதிலே என்ன தவறு இருக்கிறது, என்ன பிழை இருக்கிற அந்த வார்த்தை நாங்கள் திரும்புவோம், மனம் திரும்புவோம். அது எங்களுக்குத்தான் ஆசீர்வாதம். கடிந்து கொள்ளுதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாங்கள் கனமடைவோமாம், ஞானவான்களாய் மாறுவோமாம், விவேகிகளாய் மாறுவோம். இப்படி ஒரு ஆசீர்வாதத்துக்குரியவர்களாகவே நாங்கள் மாறுவோம். அதனாலே அன்பானவர்களே, வெளிப்படுத்தலும் சொல்லப்படுகிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களையே கடிந்து கொண்டு நான் சிட்சிக்கிறேன் சொல்கிறேன். கர்த்தரும் எங்களை நேசிக்கிறவனால், எங்கள் மேல் அன்பாயிருக்கிறவனால் தான் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் மூலம் ஆண்டவர் எங்களை கடிந்து கொள்ளுகிறார். அவர் எங்களை நேசிக்கிறார். நாங்கள் அவருக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கைகள் கட்டப்பட வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அன்பானவர்களே, கடிந்து கொள்ளுதலை நாங்கள் அசட்டை பண்ண வேண்டாம், கடிந்து கொள்ளுகிறவர்களையும் பகைக்க வேண்டாம். ஆமென். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.